துரோணர் மகள் காந்தா திருக்குளத்து அடியார் பெண்ணான சேவா வீட்டுல பகவான் உணவு உண்டத பார்த்தா. அத தான் தந்தை கிட்ட சொன்னப்போ அவரு பொண்ண நம்பாம அவளுக்கு மூளை குழம்பிட்டுன்னு ஒரு அறையில அடைச்சாரு. கீழ்குளத்தவரான சேதா வீட்டுக்கு பகவான் வந்தாரா? பொய் கதைகளை கூறி மக்களை ஏமாற்றான். முதல்ல கீழ்குளத்தவருக்கு பகவானை வழிபட உரிமை ஏது? அவனுக்கு தக்க புத்தி புகட்டணும்னு நினைக்கிறாரு. சேவாவை தான் வீட்டுக்கு உடனடியா அழைச்சு நாளை காலக்குள்ள 1000 ஜோடி செருப்பு கொண்டு வா, இல்லன்னா உன் தலை வாங்கப்படும் சொன்னாரு துரோணர். ஒரே இரவுல எப்படி 1000 ஜோடி செருப்பு செய்யறதுன்னு தான் தலை நாளை காலை வெட்டப்படுவது உறுதின்னு பயந்து அழுது கொண்டே தூங்கிட்டாரு சேவா. அடுத்த நாள் காலை இறைவன் அருளால 1000 ஜோடி செருப்பு தச்சு அடுக்கப்பட்டிருந்துச்சு. துரோணரின் உத்தரவுப்படி குறித்த நேரத்துல 1000 ஜோடி செருப்பை அவர்கிட்ட சமர்ப்பிச்சாரு. துரோணர் இதனால கோபத்தின் உச்சிக்கே போனாரு. சேவாக்கு கசையடியும் கொடுத்தாரு. ஆனா அவருக்கு ஒண்ணுமே ஆகல. கூடவே வீட்டு கதவு திறந்து காந்தாவும் வெளியானா இறைவன் அருளால.